பார்த்து உட்காருங்க வாயன், பார்த்து. இந்த வீட்டுக்கு என்ன தவிர வாட்டி ஒருத்தவங்க வராங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான். வேற யாருமே வந்தது இல்லையா? நான் கூப்பிட்டதில்ல. சௌபர்ணிகா, ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்க வாயன். அந்த லேப்டாப் டேபிள் மேலே சிகரெட்டும் ஆஷ்ட்ரீயும் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? அப்படியே ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இருக்குது, அது எடுத்து நீங்கள் குடிச்சுக்கோங்க. ஓகே வாயன். என்னங்க வாயன்? ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணி அடிக்கிறீங்க, அதான். ஆமாம், ஒரு நாள் ஆச்சுல இவனை அடிச்சு, அதான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் அடிப்பீங்க? கணக்கில், அது பாட்டுக்கு போவோம். அங்கே பாருங்க. கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் இப்படி ஸ்மோக் பண்ணுறீங்க? உடம்புக்கு கேடு தானே இது. சௌபர்ணிகா, 7 சென்ஸ் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பெருமை, பேராண்மை, பெருந்தீனி, பேராசை, கோபம், காமம், சோம்பேறித்தனம், இதெல்லாம் விட பெரிய கேடு வேறு எதுவுமே இல்லை. தம் அடிக்கிறது உடம்புக்கு மட்டும்தான் கேடு, ஆனால் அந்த 7 இருந்தால் வாழ்க்கைக்கு கேடு. அதை விடுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஏதாச்சும் ஆர்டர் போட்டா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம். ஏன்? சரி, அப்போ ஓகே, நான் தூங்குறேன். டேபிளில் லேப்டாப் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? இங்கே தாம்மா இருக்கிறேன். ஏ வாஹித், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்டா. என்னம்மா நீ எப்படி இருக்க? கால் நடாச்சு? சின்ன ஆக்சிடென்ட் தலைவா. அதான் கடைக்கு வரது இல்லையா நீ? ஆமாம். எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம், அம்மா கால் பண்ணுறாங்க, நீங்கள் பேசிட்டு இருங்க. அப்புறம் ஒர்க்லாம் விடுறா போகுது? போகுதுண்ணா. உங்கள் ஒர்க் எப்படி போகுது? என் கதையை விடு, இந்த கதைண்ணா. ஐயோ தலைவா, நீங்கள் வேற. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு தான். நான் எதுவும் நினைக்கவே இல்லையே, அதுக்குள்ளே நீ ஏன் சொல்கிற? சிகரெட் வாங்கணும்னு சொன்னேன், அதான் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டாளா? கொடுத்து வச்சோண்டா நீ. அண்ணா, ஒரு எஸ்சி பாக்ஸ். ஆமாம் தலைவா, ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து என் கூட தான் இருக்காங்க. என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என் வீட்டுக்கு க்ளீன் பண்ணி எனக்காக சமைச்சு வீட்டிலேருந்துலாம் சமைச்சு கொண்டு வராங்க. சாப்பாடா? சரிப்பா, எனக்கும் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. சாப்பாடை வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டா என் பொண்டாட்டி கொண்டு வந்து கூட கொடுக்க மாட்டா. ஆனால் அவங்களுக்கு வீட்டில் ஏதாவது வேலை வந்திருக்கும், அதான். ஏன் 2 பேரும் சைலண்டாக இருக்கீங்க? ஏதாச்சும் முக்கியமாக பேசிட்டு இருந்தீங்களா? நான் வேணா அங்கே போய் நிற்கட்டா? நீங்கள் பேசுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நாள் ஆச்சு, அதான் விசாரிச்சுட்டு இருந்தம்மா. சரி, பார்த்து கிளம்புங்க. சரி தலைவா, நான் வரேன். கால் சரியான ஒன்றும் அவசரம் இல்லை, பார்த்து பொறுமையாக வா. அம்மா, வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுமா அவனுக்கு. ஆமாண்ணா, நானே யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரிம்மா, பார்த்து கூப்பிட்டு போ. வரேண்ணே. இவ்வளோ நாளில் நிஜமாக சொல்கிறேன், வாகித்தை நான் ஜாலியாக பார்த்ததே கிடையாது. வருவான், பாட்காஸ்ட் பேசுவான், தம் அடிப்பான், அவன் பாட்டுக்கு இருப்பான். ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு யாருமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இதே போல் சந்தோஷமாக இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நான் விட்டுற மாட்டேன் அப்படியே.
சரிம்மா பார்த்து போங்க. ம் பத்திரம்டா. ஆ நீங்களும் பார்த்து ஓகேப்பா. போகலாம். சரி வா நான் வரேன். வாப்பா. மா மறக்காம சிக்க மட்டும் வாங்கி குத்துருங்க.